நான் சில பயணங்களில், என் மனப்பயணங்களில் பெரிய புராணம் என்கின்ற நூலை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கை செயற்கரிய செய்வர் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கிறார். சின்னவங்களால அந்த பெரிய விஷயங்களை பண்ண முடியாது, பெரியவங்களால தான் அந்த விஷயங்களை பண்ண முடியும். அப்ப யார் பெரியவங்க? இந்த உலகத்துல எது பெருசு? இப்போ செலினா ஜோன்ஸ்னு ஒரு அம்மா கோர்ட்ல கேஸ் போட்டு 36 வருஷம் போராடி கோர்ட்ல ஜெயிச்சிருக்கு. 36 வருஷம் போராடி அது ஜெயிச்சதுல அந்த அம்மாவுக்கு கிடைச்சது 60 லட்சம் ரூபாய் பணம். ஆனா அது இல்ல பெருசு. அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு வெர்டிக்ட் வாங்கி இருக்கு கையில, அது பெருசு. 1988ஆம் ஆண்டு டிஃபென்ஸ்ல போய் நர்ஸா ஜாயின் பண்ணது. 3 மாசத்துல கல்யாணம் ஆகிறதுக்காக வந்தாங்க. 22 வயசு அப்ப அந்த அம்மாக்கு. கல்யாணம் பண்ற பெண்களுக்கு டிஃபென்ஸ்ல நர்ஸ் வேலை கிடையாதுன்னு டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு. அன்னைக்கே கேஸ் போட்டாங்க அந்த அம்மா. 36 வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் திருமணத்திற்கும் தொடர்பில்லை. 60 லட்சம் ரூபாய் டிஃபென்ஸ் அந்த பெண்ணுக்கு ஒரே பேமெண்ட்டாக கொடுக்கணும்னு. இது எங்கே தெரியுமா பெருசுன்னு நான் சொல்கிறேன். வரும் கால பெண்களுக்கான வாசலை அந்த பெண் இந்த போராட்டத்தில் திறந்து வச்சால அது பெரிதினும் பெருசு. எனக்கு என்ன கிடைக்கிறது என்று அல்ல, நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால் மிகப்பெரிய கதவுகளை திறந்து வைத்துவிட்டு நான் போகிறேனா? அப்படிப்பட்ட கதவுகள் இங்கே திறந்திருக்கிறதா? இந்த உலகத்தில் எது ரொம்ப பெருசு, எது இன்னைக்கு இல்ல? பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, கல்வி இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க குறை இருக்கு? அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பெரிய விஷயம் இந்த பெரிய புராணத்தில் இருக்கான்னு தேடுறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நம் மனதுக்குள், நம் எல்லோருடைய மனதிற்குள்ளும் ஏதோ ஒரு திரை இருக்கிறது. நான் இந்த மதத்தை சார்ந்தவர், அதனால் நான் அதை பற்றி பேசக்கூட கூடாது. எனக்கு தெரிந்து அப்படி தடை போடுகின்ற எதுவும் மனித இனத்திற்கான வளர்ச்சிக்கு பயன்படாது என்பது என்னுடைய கல்வி பயணத்தில் நான் புரிந்து கொண்ட மிகப்பெரிய விஷயம். படிங்க. நான் இந்த இதுவா மானியம்பாடியில் இதுவும் பேசுவாங்க அதுவும் பேசுவாங்கன்னு சார் சொன்னார்ல. எக்ஸ்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸே வேண்டாம், இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே போவோம். வாணியம்பாடிக்கு அது ரொம்ப முக்கியம். இனி வரும் காலங்களில் எலெக்ஷன் வேற வருது. கோ வித் இன்க்ளூசிவ்னஸ். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? ஒற்றுமையா இருக்கிறது ஞானம்ங்கிறாங்க பாரதி. ஒற்றுமையா இருக்கிறது ஞானம். இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது சிந்தனையில் சேர்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம். ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, ஒரு அம்மா ஓடி வந்து எண்ட மோனேன்னு விழுந்துச்சு. மலையாளத்து லேடி, 65 வயசு, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருச்சு. சேர்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு தலையில் அடி. 17 வயசு பையன், தலையில் அடி. வெளியில் ஓடி வந்து அந்த நர்ஸ் அம்மா ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த மருந்தை உடனே வாங்கிட்டு வாங்கங்குது. போய் அந்த அம்மா அந்த கடைக்காரங்கிட்ட கேட்குது, மருந்து குடியான்னு. காசு இல்லை, நாளைக்கு தரேன், இப்போ கொடு மருந்து. காசு இருந்தால் தான் மருந்து. காதுலேருந்து கடுக்கனை எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, காசு கொடுத்து வாங்கிக்கிற, மருந்து கொடு, குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்குது. எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. ஆப்ரேஷன் முடியுது. பிள்ளைய ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு, என் பிள்ளை விழுந்துருச்சாமேன்னு. மருந்து கிடக்காரு. இந்த அம்மா வழிபோக்க, யாரோ ஒரு குழந்தை விழுந்துருச்சுங்கிறதுனால ஓடி வந்து விழுந்துச்சு இல்ல, அதுதான் இன்னைக்கு குறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் குறையா இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு பெரிய விழாவை நடத்துவதற்கு இவர்கள் எவ்வளவு காலம் செலவழிக்கிறார்கள்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்
அதுக்கு மேலே வெயில் படாமல் இருக்கிற கூரை, இந்த மேடை, என்னெல்லாம் பேச கூப்பிட்டுருங்க பாப்பா, வாப்பா அப்படின்னு உடனே ஓடி வரேன்ல. ஏன்? அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய ஸ்ரத்தை, அவர்கள் 35 வருடங்களுக்கு மேலாக காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடப்பாடு. பெரிய விஷயம் எது இந்த உலகத்தில்? எது பெருசுன்னு தெரியல முருகனுக்கு. ஔவைக்கிட்ட வந்து கேட்கிறான் முருகப்பெருமானார் கேட்கிறார் ஔவையாரிடத்தில். ஔவை முருகப்பெருமானுக்கு சொன்ன ஒரு பாட்டை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே எது பெருசு அப்படின்னு கேட்டான் முருகப்பெருமான் ஔவை கிட்ட. ஔவை சொன்ன பதில அப்படியே சொல்றேன். லேட்டா வர்றவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. என் கிளாஸ்ல லேட்டா வந்தா பின்னால தான் உட்காரணும். ஔவையாரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, ஔவையே எது பெருசு? வள்ளுவன் கிட்ட கேட்டோங்க, எது பெருசு? காலத்தால் செய்த உதவி. உலகத்தை விட பெருசுங்கிறான். காலத்தால் செய்த உதவி, ஞானத்தின் மான பெரிதுங்கிறான். சரி, உண்மையாவே எது பெருசு? ஔவை என்ன சொல்றான்னு பார்ப்போம். பாருங்களேன், அவ பட்டியல் போடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பட்டியல். என்ன பட்டியல் அது? பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த லோகம்தான் பெருசு. பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்போ உலகத்தை படைச்சவன் அதை விட பெரியவன் தானே. இது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப கூர்மையா கவனிச்சா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும், புரிஞ்சிடும். நான் அப்படி கூர்மையா கவனிச்சு தான் மனப்பாடம் பண்றேன். சினிமா பாட்டெல்லாம் அப்படித்தான் பிள்ளைங்களுக்கு மனப்பாடம் ஆகுது. வகுப்புல பாடம் ஏன் ஆகிறது இல்லைன்னா இதுதான் காரணம். கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. கூர்ந்து கவனிச்சா எதுவும் மனப்பாடம் ஆயிடும். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. சரி, நான்முகன் தான் பெரியவனா? நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் தான் பெரியவனா? அப்போ திருமால் அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் தான் தாங்குது, அப்ப கடல் தான் பெருசா? அலைக்கடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கம். அகத்தியர் கமண்டலத்தில் பிடிச்சிட்டாரு. சிறுமுனி கலசமோ புவியில் சிறு மண். புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவள் ஈசனுள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டுதான் பெருசு. ராமன் இப்படி நிக்கிறான், ஆஞ்சநேயர் நிற்கிறார். ஆஞ்சநேயர்கிட்ட வந்து ராமன் சொன்னாராம், நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டேன்னா நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு. ஒன்று செய், நீ என்னை கட்டி பிடிச்சிக்கோ, பொருந்துற புல்லுக அப்படின்னு இப்படி நிற்கிறார் ராமன். ஆஞ்சநேயர் அப்படி கட்டி பிடிச்சிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆஞ்சநேயர் நெஞ்சு திறந்தா ராமன் இருக்கிறார். ராமனோடு சேர்ந்து இருக்கிற ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் கிடைக்கிறது. தொண்டரின் பெருமைதான். இந்த உலகம் வாழ்வது தொண்டர்களால் தான். அதிகார வர்க்கத்தினரால் இந்த உலகம் வாழவில்லை, ஆளப்படுகிறது. இந்த உலகம் வாழ்கிறது என்றால் தொண்டுள்ளம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று உரக்க சொன்னதனால் புராணங்களிலேயே இந்த புராணம் தான் பெரிய புராணம். பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்பு. நான் இதுல ஒரு விஷயத்தை கூடுதலா சொல்றேன். சேக்கிழார் யார் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர். முதலமைச்சராக குலோத்துங்க சோழனிடம் இருந்தவர். பன்னெடும் காலமாக பயணம் செய்தவர். பயணம் செய்து அவர் தேடிய பயண குறிப்புகளும் அங்கே கிடைத்த வரலாறுகளும் தான் அவர் 63 நாயன்மார்களினுடைய வரலாறாக அந்த திருத்தொண்டர் புராணத்தை தொகுத்து கொடுக்கிறார்.
எனக்கு என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே நான் சத்தியமா சொல்றேங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்த சொல்றேன். ஆணா பிறந்திருக்குமா, பெண்ணா பிறந்திருக்குமா, இந்தியரா பிறந்திருக்குமா, முஸ்லிமா பிறந்திருக்குமா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்குமா, இதெல்லாம் வரம் தான். ஆக சிறந்த வரம் எது தெரியுமா? எனக்கு எது படித்தாலும் புரியுது. எவ்வளோ பெரிய விஷயம் கல்வி, எவ்வளோ பெரிய விஷயம். சொன்னா புரியுது. இது சரியா, வா படிச்சு பார்க்கலாம். படிச்சா இல்லையே, சொன்னது தப்பா இருக்குது, இது சரியா இருக்குது, புரியுது. அதனால படிங்க, படிக்க வைங்க. பெரிய புராணத்தை அண்ணா எனக்கு இந்த பணி கொடுத்துட்டார். ஒரு 24 நாளா அதனோடையே இருக்கிறேன் நான். பேசணுமே, படிக்காம பேச முடியாத, தேடி தேடி படிக்கிறேன். அப்புறம் பேசணுங்கிற எல்லையை கடந்து அதில் கரைய தொடங்குகிறேன். என்ன மதம்ங்க? செத்தா தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு. உலகத்துக்கு இல்லை, நமக்கு. எங்கேயாவது சந்திப்போம்ல, அப்ப பேசுவோம்ல. எவ்வளோ முட்டாள்தனமா இருந்துட்டோம். இந்த பெரிய புராணம் அதை சொல்கிறது, வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறது. 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறாருங்க. எனக்கு இதுல என்ன தெரியுமா, ஆச்சரியத்திலையும் ஆச்சரியங்க. 3 பெண்கள் தான். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார். திலகவதியார் கூட நாயன்மார் இல்லை, தீட்சை கொடுத்தவங்கள தான் அவங்க அப்பர் சுவாமிகளுக்கு. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்ல இசைஞானியார் கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா விட்டுடுங்க. இந்த மற்ற 2 பேர் இருக்காங்கல்ல, கூன் பாண்டியருடைய மனைவி மங்கையர்க்கரசி, பரஞ்சோதியினுடைய மனைவி காரைக்கால் அம்மை. இந்த 2 பேருக்குமே சிக்கலே புருஷன் தான், வீடு தான் சிக்கலே. இந்த சிக்கல்கள்ல இருந்து வெளியில வந்தவங்க தான் 2 பேரும். இதை இன்னைக்கு சொன்னா ஏத்துக்குவீங்களா? வீடு தான் சிக்கல், வீட்டுல இருந்து வெளியில வந்தா நாயன்மார் ஆகலான்னா? அந்த 2 பேர் என்ன பாடுபட்டு இருக்காங்க. செயற்கரிய செய்தார் மங்கையர்க்கரசி, செயற்கரிய செய்தார் காரைக்கால் அம்மை. நான் இன்னைக்கு வரலாறை சொல்லுகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சைவம் தழைக்க பாடுபட்டவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய முயற்சியினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னொருவர் திருமூலர். இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் கொண்டெடுத்த பக்தி இயக்கம். அதற்கு பிறகு திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் மாணிக்க வாசகராலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது சைவக்குறவர் 4. இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் பாடல் பெற்ற திருத்தலங்களாக பல திருத்தலங்கள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு அன்னார்ந்து பார்க்கக்கூடிய சைவ திருத்தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதோ இந்த புராணத்தில் உலா வருகின்ற அத்தனை வரலாற்று புருஷர்களாலும் வரலாற்று பெண்மணிகளாலும் இது நிகழ்ந்தது. நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோபுரத்தை இப்படி பார்க்குறேங்க. நான் இன்னைக்கு வரலாறு சொல்றேன். இந்த கோபுரம் இருக்குல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, புனையப்பட்டிருக்கக்கூடிய, அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குல்ல, இன்னும் 1,00,000 ஆண்டு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சிந்தனையை யாராலும் எடுத்துவிட முடியாது என்கின்றபடிக்கு நிமிர்ந்து நிற்கிறது கோபுரம். இது அரசியல் அல்ல, இது இந்த மக்களின் வாழ்வியல் நெறி. நம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நெறி சமயம் என்பது. ஜாதிக்குத்தான் நாம் எதிராக போராட வேண்டுமே தவிர சமயங்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம். பெரிய புராணத்தை வாசித்து வாசித்து உள்ளே போகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தி வருகிறது. இப்படிலாம் செய்ய முடியுமா? ஒருவரால் இந்த செயற்கரியதை செய்ய முடியுமா? எங்க வீட்டில் நான் மேல் தளத்தில் குடித்தன இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அம்மா, யாரோ ஒருத்தங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த பூஜை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு
15,000 ரூபாய் புடவை புதுசா வாங்கியிருக்கு தன் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதுவும் பட்டு வேஷ்டியும், அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும். அதை எடுத்து அவங்க 2 பேருக்கும் தட்சணையா கொடுத்துருச்சு. அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா கொடுத்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துருக்க கூடாதோ? 2வது நாள் ஹார்ட் அட்டாக்குங்க. அதுக்கு தான் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கு எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எது செய்தாலும் தன்னுடைய எண்ணத்தின் பலத்தினால் அது செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது பெரிய புராணம். உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப பெருசுங்க. அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு தாலியோ மெட்டியோ எதுவுமே கிடையாது. கல்யாணம் அப்படின்னு உடனே வாக்கு தான். இந்த வாக்கில் அப்படியே நிற்பாங்க. வாக்கு தான். பிரியணும்னாலும் வாக்கு தான். சொல்தான். சொல்லில் தான் இறைவன் நிற்கிறான். சொல்றாரு பட்டினத்தார் 3 பேரை சொல்றாரு. 3 பேரில் அவர் சொல்லுகின்ற நான் காதருந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுன்னு சொன்ன பட்டினத்தார், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார். நான் இங்க நிறுத்துறேன். நம்மக்கிட்டையும் அந்த துறவு இருக்கு, ஆனா முழுமையா இல்லை. சில பேர் துறவுன்னு சொன்னா கூட என்னால் ஒத்துக்கிறது இல்லை. துறவுன்னா அந்த சாமியாரா போறது இல்லை. நான் விட்டுட்டேன், நான் இதை விட்டுட்டேன், நான் இதை செய்யறதில்லை, அதை விட்டுட்டேன் அப்படி சொல்றோம்ல. நீங்க உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இன்னைக்கு பர்வீன் சுல்தானா கொடுத்துட்டு போறேன். உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன். என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா இப்படி சொன்னா புரியாது. நான் சொன்னேன்ல இப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்கிறது. அது 30 ஆண்டு கால என்னுடைய பயிற்சி. ஆனா இதுக்கு விளக்கம் சொன்னா இனிப்பாயிருவீங்க. இப்போ என்ன விளக்கம் தெரியுமா? நீ எந்த பொருளை விடுகிறாயோ அந்த பொருளை விட்டதனால் வந்த துன்பம் உன்னை தொடவில்லை என்றால் நீ உண்மையில் அதை விட்டுவிட்டாய் என்று பொருள். எதை துறக்க வேண்டும் என்றால் நீ எதை துறந்தாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகக்கூடாது. ஆனா இந்த அம்மா இருக்குல்ல, கொடுத்துருச்சு, தானம் திறந்துருச்சு ஒரு பொருளை. ஆனா துன்பம் வந்துருச்சே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே, அப்ப அது திறக்கல. லெட் இட் கோ என்ற சொல் இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும்ங்கிற சொல் இருக்குல்ல, அதுதான் துறவு. நான் ரொம்ப நெகிழ்ந்து இதை சொல்லுகிறேன். பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டு அவரால் கூட ஒரு விஷயத்தை விட முடியல. ஒரு விஷயத்தல்ல, என்னால சில விஷயங்களை விட முடியலன்னு பட்டியல் போடுறார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். இந்த 3 விஷயம் சொல்றார். வந்து ஒருத்தன் குழந்தை கேட்கிறாருங்க, தர முடியுமா? சீராளன் விளையாடிட்டு இருக்குது புள்ள. இவர் யார் வந்தாலும் சிவனடியார்னு சொல்லிட்டாருன்னா சோறு போடுவார், சாப்பாடு போட்டுருவார். அவர் எது கேட்டாலும் கொடுப்பார். சிறு தொண்டர். அந்த சிறு தொண்டர் சிவனடியார் சிவனாகவே வருகிறார். சிவனே வரார் சிவனடியார. என்ன சாப்பிடுறீங்க? புள்ளக்கறி. திருவெங்காட்டு நங்கை மனைவி நேரா உள்ள போய் புள்ளக்கறி கேட்கிறாங்க. எனக்கு எங்க தெரியுமா நடுங்குது, இப்ப பேசும்போதே நடுங்குது எனக்கு. ஏன்னா புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தார்ல அவரு நாயன்மார், பரிமாறினவர். வெட்டி சமைச்சால திருவெங்காட்டு நங்கை, அவன் நாயன்மார் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள்,
நம்மெல்லாம் யாருன்னு சொல்றா தெரியுமா சேக்கிழார்? நம்ம யாருன்னா மண்ணின் வேரணையர் மகளிர். ஒரு மரம் இருக்குன்னா அடிமரம் தெரியும், கிளை தெரியும், இலை தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், எல்லாம் தெரியும். வேர் தெரியுமா? தெரியாதுல்ல. பெண்கள் எல்லாம் வீட்டில் வேர் மாதிரி, வெளியில தெரியாது. ஆனால் அதை தாங்கி நிறுத்துறதே வேறு தான் சொல்றார். செயற்கரிய செய்தல் அது. இவர்களால் முடியாது, பெண்களால் முடியும். இவங்க தானே மாலை போடுறாங்க. மலை ஏறுறது யாரு? இவங்க தானே மாலை போடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. இவங்க விரதம் இருந்தா வீட்டில் யார் விரதம் இருக்கிறது? வீட்டில் யார் சாமி கும்பிடுறது? வீட்டை யார் சுத்தமாக வச்சிருக்கிறது? சாமி வருவார், இன்னைக்கு 48 நாள் நோ நான்வெஜிடேரியன் சொல்றது யாரு? பாருங்க, புள்ளக்கறி வேணும்னு சொல்றாருங்க. குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை நடுங்கிறோங்க. அது அந்த அம்மா கொண்டு வந்து அந்த பிள்ளைய அப்படி நிறுத்துது. ஏன்னாங்க 5-6 வயசுங்க, சின்ன பிள்ளை, பேரழகன். இப்படி இந்த தாவா கிட்ட இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி இப்படி முகத்தை பார்க்குது. முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுங்க அதுக்கு. அந்த அம்மாக்கு கடைசியா போறானே முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. பிரசாதம் எச்சில் படக்கூடாதுன்னு முத்தம் கொடுக்கலையா? இப்படி சொல்லுதுங்க இலக்கியம். எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த டைம்ல. சரின்னு அந்த அம்மா சமைச்சிருச்சுங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் சரின்ட்டான். எனக்கு எங்கே தெரியுமா, நான் புகழறேன். ஒரு ஆசிரியரா, ஒரு தாயா, ஒரு பெண்ணா, நாம ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்க முக்கியம். நாம ஜெயிக்கிறதுக்கு சில பேர் அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை சரின்னு சொல்லுச்சுங்க. வெட்டுப்பட்டது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை சரின்னு சொல்லுது. சரிமா அப்படிங்குது. வெட்டிட்டாங்க. ஐயோயோ, அது சொல்லும் பொழுது சொல்லணும், பார்க்கணும். வெட்டுறது இவரு தான், யாரு, சிறு தொண்டர் தான் வெட்டுறாரு. காலை பிடிச்சது அம்மாவா. படிச்சு பாருங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாம் என்ன தெரியுமா? இது நடந்ததா நடக்கல அதில்ல. பக்தி என்று ஒன்று வந்துவிட்டால், இலக்கு என்று ஒன்று வந்துவிட்டால், எதையெல்லாம் அறுக்கணும், எதையெல்லாம் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து விடவே முடியாதபடிக்காக இருப்பவை எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பதுதான் பெரிதினும் பெரிது. விட்டு கொடுக்க முடியாதுங்க. இதுல டாப் ரேஞ்சுக்கு எங்க போறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த புராணத்தை படிச்சா. லேயர் லேயரா போகுதுங்க. சமைச்சிட்டாங்கங்க. ஆனா அம்மாவால தலை சமைக்க முடியல. அம்மா இல்ல, வந்தவன் சிவன்ல. பரிமாறி எல்லாம் இலையில பாக்குறாரு, எல்லாம் இருக்கு. தலைக்கறி இல்ல, தலைக்கறி கொண்டு வா. அதாவது கடைசி வினாடி வரைக்கும் விடணுங்க, அப்போதாங்க இறையருள் கிடைக்கும். பிடிச்சுக்கிட்டே இருந்தா. திரௌபதி கிடைச்சதா? கிருஷ்ணான்னு விட்டால வந்துருச்சு. அலைஞ்சிட்டே இருந்தாங்களே ஹாஜரா, இங்கைக்கும் அங்கைக்கும், சவா மருவான்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்களே. 7 முறை அலைஞ்சாங்களே. கடைசியா உயிர் போற நேரத்துல யா அல்லாஹ் அப்படின்ன உடனே அந்த இஸ்மாயில் காலை அப்படி தட்டினாரு, ஜம்சம் வந்துச்சு. கடைசி நெருப்புல இறங்கி கால் வச்சதுக்கு அப்புறமா தானே நெருப்பு அணைஞ்சுது. இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு கடைசி வினாடியில அப்படி போன அப்புறமா தானே உயிர் தெழுந்தார். நான் சொல்றேன், பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற இந்த தலைப்பில் பெரிய புராணத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது ஒரு வினாடி கூட சந்தேகம் இல்லாமல் 100% விடுறீங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதம். 100% விட்டுறணும். ஒரு பாயிண்ட் கூட இல்லாம விடுறாங்க. அவ தலைக்கறி சமைச்சு வச்சிடுறா. வச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்தவர் கேட்டாரு, எங்க உங்க பிள்ளை? எப்படி இருக்கும்? அமைதியா இருக்காங்க 2 பேரும். கூப்பிடுங்க வருவாங்க. அம்மா அழுறா. எப்படி வருவான்? சீராளா கூப்பிடு. சீராளா கூப்பிட்ட உடனே புள்ள ஓடி வந்துருச்சு வெளியில இருந்து. அப்படி சொல்லுது பெரிய புராணம்.
நீ பெரிதினும் பெரிய விஷயங்களை செய்தால் இறைவன் அதைவிட பெரிய விஷயங்களை உனக்கு செய்வான் என்பது அவனுக்கு முன்னால் நீ தாழ்பணிய வேண்டுமே, முழுமையாக உன்னை ஒப்படைக்க வேண்டுமே. ரூமி சொல்கிறார், சில நேரங்களில் தொழுகையில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. அப்படியே அப்பா வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, தூங்க மாட்டீங்க, இன்னைக்கு தூக்கம் வராது. தொழுகையெல்லாம் தொழுகை அல்ல, தொழுகையில் சில வினாடிகள் தான் தொழுகை நடக்கிறது. கனெக்ஷன் இருக்குல்ல, அது எப்பவாது தான் வரும். சில பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசனை. எங்க அப்பாங்க கவிஞர், அவர் வாணியம் படிக்க அடிக்கடி வந்துட்டு போவார். இங்க நடக்கும்ல முஷாயரெல்லாம் நிறைய நடத்துவீங்களே, அப்பா இங்க வந்துட்டு போவார். எனக்கு சின்ன வயசுல தெரியும், இந்த இனிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாலே வானம்படிக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் சொன்னாருங்க, மரணம் அடைகிற அந்த தருணத்தில் சொன்னார். இதை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். 10 மணிக்கு இருக்கிறார், 7 மணிக்கு கவிதை சொன்னாருங்க அப்பா. அப்போ ட்ரூ கவிஞன், உண்மையான கவிஞன். तारिक ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. हे அப்பா, காலம் தன் பேரேட்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. அர்த்தம் பெரிய விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். முழுமையாக தன்னை ஒப்படைத்தல், அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறது இருக்குல்ல, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், முடியாதுப்பா என்னாலங்கிற. அடுத்தது, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நான் பெண், எனக்கு அந்த நிலைப்பாட்டில் முழுமையான அறிவு இல்லை. படித்ததை, பெற்ற அறிவை பகிர்கிறேன். பெண்களுக்கெல்லாம் அந்த நிலை வேறு, தாய்மை என்கின்ற நிலை உண்டு. எங்களுடைய நிலைப்பாடே பயாலஜிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ பிசியாலஜிக்கலாவோ வேற. ஆண்கள் என்பவர்கள் வேறு, அவர்களுடைய சைக்காலஜி, அவர்களுடைய பிசியாலஜி, அவர்களுடைய பயாலஜி வேற. திருநீலகண்டர், அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் பிற பெண்களின் மீது இச்சை. ஒரு முறை அவர்கள் அந்த இச்சையை நுகர்ந்து விட்டு வருகிறார்கள். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு மனைவியை அழைக்கிறார். மனைவிக்கு தெரிந்து போனது இவர் சரியா இல்லை, அவர் தொட அனுமதிக்கல. தொட அனுமதிக்காத பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், என்ன தொடக்கூடாது, சாமி மேல சத்தியம், சிவன் மேல சத்தியம். அவர் அப்படியே நின்னாருங்க, திருநீலகண்டம்னா நின்னார். என்னைன்னு சொல்லல அந்த அம்மா, எம்மைன்ட்டாங்க. எம்மைன்னு சொன்னதால் இனிமேல் என் வாழ்க்கையில் பெண்களை தீண்ட மாட்டேன் என்ற சத்தியத்தை அந்த வினாடியில் எடுத்தார் திருநீலகண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்ங்கிறாரு பட்டினத்தார். குழந்தை வெட்டி தர முடியாது, இளமையை துறக்க முடியாது. பெரிய புராணத்தில் வந்தவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தார்கள், செயற்கரியதை செய்தார்கள். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் சில சாதனைகளை செய்கிறார்கள். எனக்கு இன்னும் ஒருத்தரை ரொம்ப பிடிக்குங்க, அது திருமூலர். பேரறிஞர் அண்ணா எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒன்றே குலம், அவர் சொன்னதுதான், திருமூலர் சொன்னதுதான், திருமந்திரம். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இதை ஒரு வாய்ப்பு எனக்கு முத்தமிழ் மன்றத்தில் சொல்லுவது என்பது எனக்கான ப்ரிவிலேஜ், எனக்கான பெருமை. எங்கள் அப்பாவுக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஃபுல்லாக உருது தான், தமிழ் கூட்டி கூட்டி தான் படிப்பார். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களில் படிக்க வச்சுதுங்க எங்கள் அம்மா. இவ்வளோ வறுமையாக இருந்தாலும் வேலைக்கு அனுப்பலை,
படிக்க வச்சுட்டாங்க. நீங்கள் 5 பேரும் நல்லா இருக்கும், கற்ற கல்வியால் நல்லா இருக்கிறோம். 5 பேரும் கல்வியை வைத்து தான் நன்றாக இருக்கிறோம். 5 பேரும் நன்றாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த 5 பேர்ல கவிதை, பாட்டு இதெல்லாம் நான் மட்டும்தான் எங்கள் அப்பாவோட உட்காந்து கேட்பேன். எங்கள் அப்பா அப்படின்னாலே கவிதை சொல்கிறாருன்னு அர்த்தம், எல்லாரும் ஓடிடுவாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். எங்கள் அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் மட்டும்தான் கேட்பேன். அப்பாவுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் எனக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது கவிதை தொடர்பானது. நிறைய விஷயங்கள் சொல்வார் அப்பா எனக்கு. அப்பா சொன்ன கவிதைகள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு புக்கே போட்டுடலாம். நான் மனப்பாடமாக அதை யோசிச்சு பார்த்தேன்னா போட்டுருவேன். நான் வக்த் से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. காலத்திற்கு பயந்து கொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். இப்படியா சொல்வாரு குழந்தைகிட்ட? சொல்வார் எங்க அப்பா. எங்க இருந்தாவது ஏதாவது, எங்க அப்பா என்னுடைய அண்ணனுக்கு காலிப்னு தான் பேர் வச்சாருங்க. என் அண்ணனுக்கு பேர் காலிப். கவிதையில் அவ்வளோ ஆர்வம். மிர்சா காலிப் பேரை தான் அப்பா வச்சார். காலிபனுடைய அடுத்த சிஷ்யர் தான் அல்தாஃப், ஃபர்ஸ்ட் டிசைபிள். என் அண்ணனுடைய பேரே காலிப் அல்தாஃப் தான். பாட்டு பிடிக்கும் அப்பாவுக்கு, அதனால என் பேர் பர்வீன் சுல்தானான்னு வச்சார். அந்த அம்மா இருக்குதுல்ல இன்னிக்கும் பாட்டு பாடுற அம்மா, அஸ்ஸாம்காரங்க, பத்ம விபூஷன் பேகம் பர்வீன் சுல்தானா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பா பாடுவேன் தான் பேர் வச்சார் போல. ஒரு நாள் என்னுடைய 8வது வகுப்பு, நான் நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் ஷீட் வீட்டில் இருக்கோம், டிப்பு ஸ்ட்ரீட். அதில் ஒரு குட்டி பால்கனி இருக்கும். சனிக்கிழமான அப்பா வந்து 50 ரூபாய் கொண்டு வருவார், எக்ஸ்ட்ரா மணி. அன்னைக்கு தான் அடுத்த நாள் வந்து கறி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. நல்ல கறி வச்சு சமைப்பாங்க அம்மா, அந்த 50 ரூபாய் வச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பாடு. அன்னைக்கு அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல. வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை, எனக்கு நல்ல ஞாபகம். ராத்திரி 11:30 மணி இருக்கும். அம்மா சண்டை போட்டு தூங்கிட்டாங்க. எங்கள் யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல அன்றைக்கி நைட்டு. நாங்கள் எல்லாருமே அழுது தூங்கிட்டோம். அப்பா நாளைக்கு காலையில் அவள் காசு கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு சண்டை. அம்மா ராத்திரி 11:45 12 மணி இருக்கும். என் காலை யாரும் இப்படி சுரண்ட மாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா அப்பா எந்திரினார். நேர அப்பா பால்கனிக்கு போனார். நானும் பால்கனிக்கு போகிறேன். ரூமில் என் ஜோல்னா பை இருக்கு. அம்மா எழுந்திரிச்சிட போகிறா, மெதுவாக எடுத்துகிட்டு வானார். மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். திறந்து பார்த்தா இதா பெரிய புக்கு. நான் ரத்னா கேஃபில் இறங்கினேன்னா 50 ரூபாய் இருந்துச்சு. கீழே புக்கெல்லாம் போட்டு விற்றானா, இந்த பெரிய புக்கு 50 ரூபான்னு சொன்னான். என் பிள்ளை படிக்கிற பிள்ளை. புக்கு வாங்கினா இவ விட மாட்டா. வாங்கிட்டேன். தமிழில் தான் இருக்குது, எனக்கு தெரியாது என்ன புக்குன்னு. படி. அந்த இந்த மாதிரி ஒரு தெரு லைட் விழுது பல்கனியில். 13 வயசு எனக்கு. இப்படி பார்க்குறேன் என்னன்னு, என்ன புக்குன்னு. திருமூலர் அருளிய திருமந்திரம். இன்னைக்கும் அப்பாவுடைய நினைவா அந்த புக் என்னுடைய ஷெல்ஃப்ல இருக்கு. அப்படிதான் திருமூலர் எனக்கு அறிமுகமாகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ பெரிய சிந்தனை. சாமிக்கு கொடுக்காத, கோயிலுக்கு கொடுக்காத. கோயிலுக்கு சாமிக்கு கொடுத்தா மக்களுக்கு வராது, மக்களுக்கு கொடு சாமிக்கு போயிடும். இதை ரொம்ப அழகா சொல்வார் கிருபானந்த வாரியார். அப்பெல்லாம் போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் லெட்டர்லாம் போடுற பழக்கம் இருந்த காலம். லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் போட்டால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது அப்படிம்பார். நீ போஸ்ட் பாக்ஸில் போடு, இது மனுஷனுக்கு கொடுக்கறதா. படமாடும் கோயில் வந்து போஸ்ட் ஆஃபீஸா. படமாடும் கோவில் பகவருக்கு ஒன்று ஈயில். நம்ம தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம லெட்டர் போவாது. படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. இங்கிருந்து அங்க போயிடும். இப்படிப்பட்ட சொற்களுக்கு உரியவர் திருமூலர்.
திருமூலர் சொல்கிறாருங்க, அவரை போல் என்னை கேட்டால் எப்படி நாம் திருக்குறளை கொண்டாடுகிறோமோ அப்படி இந்த சமூகம் திருமந்திரத்தை கொண்டாட வேண்டும். இன்ன பிற இலக்கியங்களின் பின்னால் நாம் போறோம், திருமந்திரத்திற்கு பின்னால் நாம் போறதே இல்லை. அவர் சொல்றார், எது உன்னதமானது? பசிக்குதா? பசுவிற்கு ஒரு வாயுரை. கடவுளுக்கா ஒரு பச்சிலை. கடவுளுக்கு ஒரு பச்சிலை கொடு, பசுவிற்கு ஒரு வாயுரை. உண்ணும் போது ஒரு கைப்பிடி அடுத்தவங்களுக்கு கொடு, புண்ணியம் இதெல்லாம். சரி, உங்ககிட்ட பசு கொடுக்கறதுக்கு வைக்கலாம் இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது சோரம் இல்லை, கடவுள்கிட்ட போய் போடுறதுக்கு உனக்கு பச்சிலை எடுக்கிறதுக்கு நேரமும் இல்லை, மனசும் இல்லைனா ஒன்று செய்யறியா? மற்றவருக்கு இன்னுரை தானே, சிரிச்சு பேசு, நல்லா பேசு, அது புண்ணியங்கிறார்.